சென்ற பகுதியில் திருப்பாவை முதல் பாசுரத்தில் கோபிகைகளை நீராட அழைத்த ஆண்டாள் இப்போது இரண்டாவது பாசுரத்தில் நோன்பு நோற்க விரும்புவோர் கடைபிடிக்க வேண்டிய விதிகளை கூறுகிறாள். வையத்து வாழ்வீர்கள், நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ. பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டு எழுதும் மலரிட்டு யாமுடியோம் செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆம்தனையும் கை காட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் என்பாவாய். அதாவது முழு உலகத்தையும் இந்த நோன்பிற்கு அழைக்கிறாள் ஆண்டாள். வையத்து வாழ்வீர்கள் என்பதிலிருந்து மனித குலத்தின் மீது அவள் வைத்திருக்கும் பேரன்பு வெளிப்படுகிறது. இப்பூமியில் வாழும் அனைவரையும் பார்த்து நோன்பு நோக்கும் முறையினை கூறுகிறாள். எல்லா லோகங்களையும் காட்டிலும் உயர்ந்ததாம் இப்பூலோகம். பூலோகத்தில் திவ்ய தேசங்கள் நிறைந்து இருக்கிறபடியால் கோயில் இல்லாத ஸ்வர்கலோகத்தை காட்டிலும் உயர்ந்ததாம். பிரம்மலோகத்திலும் பகவத் சன்னதி இல்லாதபடியால் பிரம்மலோகத்தை காட்டிலும் உயர்ந்தது பூலோகம். அர்ச்சாவதார பெருமாள் சன்னதி இல்லாமையால் ஸ்ரீ வைகுண்ட லோகத்தை காட்டிலும் உயர்ந்ததாம் இப்பூலோகம். இப்படி சொல்பவர் ஸ்ரீரங்கம் ராஜகோபுர நிர்மாணம் செய்த ஸ்ரீ அகோபில மடம் 44வது பட்டம் முக்கூர் ஸ்ரீமத் அழகேசிங்கர். இந்த இரண்டாவது பாசுரத்திற்கு அவர் கூறும் விளக்கத்தையே சுருக்கமாக பார்ப்போம். வசிஷ்ட, விஸ்வாமித்ர, வியாச, பராசரர் போன்ற பெரிய மகரிஷிகள் வாழ்ந்த இப்பூ உலகில் ஸ்ரீமன் நாராயணன் கண்ணனாக அவதரித்திருக்கும் இவ்விடத்தில் நாமும் பிறந்திருக்கிறோம் என்று கோபியர்களோடு தன்னையும் சேர்த்து பூரிப்படைகிறாள் ஆண்டாள். பால் நிறைந்த சமுத்திரம் போன்றதாம் இந்த நந்தகோகுலம். இதில் சயனித்து கொண்டு நித்திரை செய்கிற கண்ணனை பாடி, அதாவது நந்த கோகுலமாகிற பார்க்கடலும் பைய துயின்ற பரமன் அடிபாடி என்கிறாள். அதோடு நோன்பு முடியும் வரை நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டு எழுதும் மலரிட்டு யாமுடியோம் என்கிறாள். கண்ணனுக்கு நிவேதனம் பண்ணாமல் நெய் உண்ண மாட்டோம், பால் உண்ண மாட்டோம், கண்ணனுக்கு சூடாத மலர்களை நாம் சூட்டிக்கொள்ள மாட்டோம் என்கிறாள். விளையாட்டுக்கு கூட நாத்திகவாதம் செய்ய மாட்டோம் என்பதை செய்யாதன செய்யோம் என்று உரைக்கிறாள். பொய்யான கலக வார்த்தைகளையும் சொல்ல மாட்டோம், தீக்குறளை சென்று ஓதும், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி பெரியோர்களுக்கு நம்மால் முடிந்த பொருட்களை பலன் கருதாது இல்லை என கூறாமல் கொடுக்க வேண்டும். பசியோடு வருபவர்களுக்கு எந்த ஜாதியாக இருந்தாலும் அன்னத்தை அளிக்க வேண்டும். இப்படி செய்ய நமக்கு சக்தி இல்லாவிடில் கொடுக்கக்கூடியவர்களை கை காட்டி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாம். மொத்தத்தில் பரமனடி பாடுதல், நாட்காலே நீராடுதல், கேட்பவர்களுக்கு கேட்டதை வழங்குதல், முடிந்தவரை தான தர்மங்களை மனமகிழ்ந்து விரும்பி செய்தல் நம் பாவி நோன்பு என்று கூற அனைவரையும் அழைக்கிறாள். அதே சமயத்தில் செய்யக்கூடாதது கண்ணனுக்கு நிவேதனம் செய்யாமல் நெய் பால் முதலியவற்றை உண்ணாது கண்ணனுக்கு சூடாத பூக்களை சூடாது இருத்தலையும் உரைக்கிறாள். இவ்விரண்டாவது பாசுரத்தே. ஆண்டாள் எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.